புது வீடு கட்டுறோம்னாக்கா ஒரு சில பேர் வாஸ்து பார்ப்பாங்க. ஒரு சில பேர் பார்க்க மாட்றாங்க. பட் ஆனா அந்த வாஸ்து இன்கேஸ் வாஸ்து பார்த்து கட்டுறாங்கன்னா, இப்ப அந்த வீட்ல என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? இன்கேஸ் சரி ஓகே. அவங்க அத பார்க்காம கட்டிட்டாங்க. இப்ப இன்கேஸ் அதுல ஏதாச்சும் தப்பா இருக்கு அப்டின்னாக்கா அத எப்படி இடிச்சுட்டு தான் கட்டணுமா? இல்ல அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா? வாஸ்து அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதத்தின் சக்தியோட சமநிலை அப்படிங்கிறது தான் வாஸ்து. எல்லா இடத்துலயும் எனர்ஜி ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இப்போ பாடியில பார்த்தீங்கன்னா, விட்டமின் டெஃபிஷியன்சிங்கிறாங்க இல்லைங்களா? உடம்புல சத்து குறைபாடுகள் சொல்றோம். அந்த சத்து குறைபாடுகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இந்த வாஸ்துவோடதுலயுமே. அந்த இடத்துல சத்து குறைபாடுகள் வரும்போது, அதில ஒரு டிஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு. இது வீட்டுக்கு, இடத்துக்கு, நம்ம உடம்புக்கும் அந்த வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. இல்ல எங்க அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரியா கிடைக்கல, கிடைக்க வேண்டிய இடத்துல குறைவா இருக்கோ, அந்த இடத்துல சத்து குறைபாடுகள் ஏற்படுற மாரி டிஃபெக்ட் ஆகுது. இப்ப இந்த டிஃபெக்ட்டுக்கு நம்போ இந்த படத்துலலாம் காட்டுவாங்க. இந்த ஜன்னல மாத்தி வை, இந்த ரூம மாத்திடு, இந்த பாத்ரூம் இப்படியே தலைகீழா மாத்திடும்பாங்க. இத குளோஸ் பண்ணிடும்பாங்க. இந்த மாதிரி அப்படிங்கிறது வாஸ்துவே கிடையாதுங்கங்க. வாஸ்து வித்தவுட் டெமாலிஷன். இல்லைங்களா? ஆசையா பார்த்து, பார்த்து நம்ம ஒரு வீட கட்டியிருப்போம். திடுதிப்புன்னு போனோனே, "நீங்க இருக்கக்கூடிய வீடு தாங்க உனக்கு பிரச்சனை. நீங்க முதல்ல அந்த வீட மாத்திடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வீட வித்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷனும் அந்த மாரி நெறைய பேர் அதனால மாத்திட்டு போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. வாஸ்து ஒரு இடத்துல எங்க பிரச்சனைய உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்ட்டு வீட்ல ஏதாவது ஒரு ஒரு சண்டையோ, சச்சரவுகளோ ப்ரொலாங்டா வந்துட்டுருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் ப்ராசஸ் வரும். ஏதாவது வீட்ல பிரச்சனையா இருக்குமா? நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதில ஏதாவது இந்த மூளை குறைபாடுகள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுல தான் கிச்சன் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல ஃபயர் எனர்ஜி அந்த வெப்பத்தன்மை அந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கும். இருக்கணும். அந்த இடத்துல அந்த குறைபாடுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிச்சனுக்குள்ள சமைக்க போகும்போதே டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன்லேயே நம்ம அந்த வேலைகள செய்வோம். அது அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த லேடீஸ்க்கு உடல்நிலை பாதிக்கும். ஸோ எப்ப நம்ம சொன்னாலும் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல கிச்சன் சரியில்ல அப்டின்னா, அந்த வீட்டு பெண்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? என்னன்னா, அந்த இடத்துல அந்த சக்திகள் குறைபாடுகள் இருக்கு. அத நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அத மாத்தி வைக்கணும் அப்டிங்கிறது கிடையாது. அங்க எங்க சக்தி அந்த இடத்துல இல்லையோ, அந்த சக்திய நம்ம குடுக்குறோம். இது நம்ம முறையில எப்படி குடுக்குறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் மூலியமா குடுக்குறோம். ஏன்னா மெட்டல் கேரிஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அந்த இடத்துல சவுத் ஈஸ்ட்ங்கும்போது ஃபயர். ஃபயர் அந்த இடத்துல கம்மியா இருக்கு. ஹீட்டான தன்மைகள் குறைவா இருக்கு அப்படின்னா, நம்ம மெட்டல வச்சு எந்த மெட்டல் ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணும் ஹீட் அப்படின்னா, அந்த மெட்டல் அங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணி குடுக்குறோம். ஸோ இந்த வகையில யாரும் வீட இடிக்க வேண்டாம், வீட்ட மாத்த வேண்டாம், வீட்ட விக்க வேண்டாம். வீட்ட நம்ம டெமாலிஷ் பண்ணாம நம்ம சரி பண்ணிக்கலாம்.